நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழித்து நம்ம இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். எந்த ஒரு எழுத்து தேர்வும் இல்லாமல் சூப்பரான அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆஃப்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிப்பில் என்ன கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னலாம் வேணும், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற அருள்மிகு ஜம்பிகீஸ்வரர் அகலாண்டீஸ்வரி திருக்கோயிலில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் இந்த கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சு சைடில் உங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி அது மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்துன்னு உங்கள் பேர் கேட்டிருக்காங்க. பாக்ஸில் உங்கள் பேர் கொடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலன் பேர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அடுத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வயது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாலினம் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதையும் நீங்கள் டீட்டெயிலாக 5வது பாக்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 6வது பார்த்தீங்கன்னா உங்கள் 12 இலக்க ஆதார் எண் கேட்டுக்கோங்க. அதை கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸும் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7வது உங்கள் தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண் கேட்டுக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 8வது ஆப்ஷன் உங்கள் மின்னஞ்சல் முகவரி கேட்டுக்கோங்க. அதையும் நீங்கள் டீட்டெயிலாக அதில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு 9வது பார்த்தீங்கன்னா உங்கள் மதம் என்னன்னு கேட்டுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஜாதி சான்றிதழ் இதோட அட்டாச் பண்ண சொல்லியிருக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு 1/7/2024 அன்னைக்கு நீங்கள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அப்படி இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களை வயசு என்னன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி, நீங்கள் அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த கல்வி தகுதி போக உங்களுக்கு டைப்பிங்கு, டிரைவிங்கு அல்லது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 13வது ஆப்ஷன், நீங்கள் அரசு பதவி பெற்ற அதிகாரியிடம் 1/8/2024 அப்புறம் நன்னடத்தை சான்று வாங்கி அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இங்க் சைன் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, நன்னடத்தை சர்டிஃபிகேட் வாங்கி அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று இறுதியாக நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்களோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட ஜெராக்ஸ் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே எதுவும் குற்றவியல் நடவடிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதை கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கும் பணியில் இதுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் இல்லைன்னு கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 18 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இருந்தாங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இது உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் தந்தையின் பேர் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இடம், நாள், கையெழுத்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ண சொல்லி அவங்களா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி சரி பார்க்க பள்ளி சான்று நகல், அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் கல்வி சான்றிதழ் நகல் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. நன்னடத்தை சான்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அவங்க நன்னடத்தை சான்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் வச்சுருந்தா அதை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவர் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸ் எழுதி ஒரு 25 ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவர் இதுக்குள்ளே வச்சு அனுப்பிடுங்க. ஏன் அப்படி வச்சு அனுப்புனா உங்களுக்கு ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இது மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கான டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு இந்த கவரையும் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க.
அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ப்ரோ என்ன அட்ரஸ்க்கு ப்ரோ அனுப்புகிறோம் அதை சொல்லவே இல்லை நீங்கள் அட்ரஸுங்க கேட்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்குள்ள அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பிடுங்க. அனுப்பும்போது அந்த பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உதவி சமையல்காரர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதி அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப வேண்டிய கடைசி தேதின்னு எடுத்துட்டிங்கன்னா 1/9/2024 அன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வீடியோவில் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். ஒன்ஸ் இது வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.